வேட்பாளர்களை தேடும் விஜயை தேடும் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு தலைப்புச் செய்தியாகவே போட்டிருக்கிறாங்க. அந்த பத்திரிகை ஓடலை இதுவரை. இப்போ எங்கள் தலைவரை இழுத்து எப்படியாவது பத்திரிகை வித்தரலாம் வியாபாரம். குமுதம் ரிப்போர்ட்டரா? ஆமாம். சிபிஐ விசாரணை வந்தது. திருச்சாவின் கீர்த்தி சுரேஷையும் கூப்பிட்டாங்களாம். அதுக்கு ஒரு பெரிய சவுக்கடி சிபிஐ இன்னைக்கு கையில் எடுத்துக்கல. திமுகவுக்கு வெட்கம் இல்லை, மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றா கிளப்பி விட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கு பதில் நாங்கள் செய்யலை. சிபிஐயே இன்னைக்கு ஒரு வண்டிக்குள் பேருந்துக்குள் இருந்தார்கள்னு இவங்க தான் கிளப்பி விட்டாங்க. இல்லைங்கிறது இப்போ சிபிஐ மூலமாக ப்ரூஃப் ஆயிருக்கு. பெண்களுக்கு எதிரான கட்சி தாவேகா அப்படின்னு உருவாக்கணும். இதை உருவாக்குறதுக்கு தான் பெண் நிறுவனம் இவ்வளவு போராடுகிறது. தேர்தல் நேரத்தில் கூட யாருமே கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுதில்லை. உங்கள் மேலே முழுசாக எந்த ஒரு கட்சிக்கும் நம்பிக்கை வரலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜகவுடைய மாநில தலைவர் சாமிநாதனை கொண்டு புதுச்சேரி நிப்பாட்டுறீங்க. அப்போ அவரே ஒரு மாநில தலைவருக்கே இங்கே புறக்கணிப்பு இருக்கிறது என்றால், அவமானம் இருக்கிறது என்றால், அப்போ என்ன சொல்வது? அது என்ன கட்சியா? இல்லை, இதனை புறக்கணிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இன்னொரு பார்வையில் பாஜக RSS ஊடுருவல் தாவேகாக்குள்ளே உள்ள வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னா எங்கே பேரம் பேசலாம், எப்படி பேரம் பேசலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேச உங்கள் கூட்டணிகளை வந்தால் அது நல்ல கூட்டணி, மற்ற கூட்டணிக்கு போனால் அது பேரம் பேசுகிற மாதிரி. இலையுதிர் காலம் தொடங்கி பூக்காலம் தொடங்குகிற நேரம். அதனால் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பழைய நேரெல்லாம் உங்கள்கிட்ட கழிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. செல்வம் காங்கிரஸ் இயக்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர், அந்த கட்சியை இரண்டாக பிளந்து இன்றைக்கு எங்கள் இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் என்றால், காங்கிரஸுக்கு இங்கே மூடுவிழா நடத்தப்படுது. அது திமுக கும்பல்களால் மூடுவிழா நடத்தப்படுது. புதுச்சேரியில் இப்போ காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ திமுக இன்னொன்று விடுதலை சிறுத்தைகளை அழிப்பதற்கு திமுக இங்கே முயற்சி செஞ்சு. தமிழகம் முழுவதும் நாங்கள் ஒரு பறக்கும் படையை போல பிரச்சார பறக்கும் படை தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழகம் அதிர காத்திருக்கிறது. எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுகவும் காத்திருக்கிறது. தவழுகிற குழந்தை தேர்தலை சந்திக்கிறது. தடுமாறவில்லை, தட்டிக்கட்டு போகவில்லை, தடம்பதிக்க காத்திருக்கிறது. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். வேட்பாளர்கள் தேர்வு செய்கிற விவகாரத்தில் தாவேகா இதுவரைக்கும் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் வேட்பாளர்களை இன்றைக்கி தேடுறதுலே மிகப்பெரிய சிக்கல் இருக்குது, அங்கே தேர்ந்தெடுக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்ற பார்வையெல்லாம் வைக்கப்படுதில்லை. ஒரு சில தொகுதிகளெல்லாம் ஆட்களை தேர்வு செய்யவே முடியலை அப்படின்லாம் செய்திகள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. வேட்பாளர்களை தேடும் விஜயை தேடும் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு தலைப்புச் செய்தியாகவே போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே தொடர் சிக்கலாக இருக்க. விஜய்க்கு இன்றைக்கி வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் பிரச்சனை இருக்கா, இல்லை யாரும் முன் வரலையா, இல்லை பணம் நிறையா கொடுத்தா தான் வர முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அந்த பத்திரிகை ஓடலை இதுவரை. இப்போ எங்கள் தலைவரை இழுத்து எப்படியாவது பத்திரிகை வித்தரலாம் வியாபாரம். குமுதம் ரிப்போர்ட்டரா? ஆமாம், பாரம்பரியமான குடும்பம். அது பாரம்பரியம் இருக்கட்டும். இப்படி ஒரு செய்தியை வெளியில் விட்டால் பத்திரிகை கூடுதலாக போகும். நீங்கள் இதுவரை அந்த பத்திரிகை வியாபாரமானதும் இப்பொழுது வியாபாரம் ஆனதையும் நீங்கள் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பேரை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஆமாம், வியாபாரம். எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி அதைத்தான் செய்யுது. இப்போ இந்த ஊடகமும் அதை செய்ய தொடங்கியிருக்கு. வாழ்த்துக்கள். ஒன்று. ரெண்டாவது, 234 தொகுதியிலும் வருகிற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று, நிறைய இயக்கங்கள் ஆதரவு கொடுக்கும். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் அப்படின்ற இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சிக்கல்களை சொன்னீங்க. வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை உங்களுடைய கட்சி அலுவலகத்திலே வச்சு கூட செய்யலாமே? இல்லை, கட்சி அலுவலகம் சின்னதுங்க, அங்கே இடம் பத்தாதுங்க. ஏற்கனவே விருப்பமனு வாங்க வந்த இடத்துலையே பனையுரை ஸ்தம்பித்து போனது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது அங்கெல்லாம் கொண்டாட முடியாது, இடம் போதாது. அதனால தான் ஒரு நட்சத்திர 234 ப்ளஸ் ஒரு 200 பேர் சேர்த்தா கூட ஒரு 500 பேரை அக்கோமடேட் பண்ண முடியாது. இல்லை, அப்படி பண்ண முடியாது. தெருக்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும். அங்கே அந்த மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது என்பதுதான் எங்கள் தலைவருடைய விருப்பம். ஒன்று. 30ஆம் தேதி எல்லா வேட்பாளர்களும் அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். 29ஆம் தேதி நிச்சயமாக எல்லா வேட்பாளர்களையும் எங்கள் தலைவர் அறிமுகப்படுத்துகிறார். பொறுத்திருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அன்றைக்கி தான் பதில் இருக்குது. நான் இப்போவே சில தொகுதிகளில் 15 பேர் விருப்பமனு கொடுத்துருக்கிறார்கள். ஒரு தொகுதியில்
அவர்கள் எப்படி யாரை ஒதுக்குவது யாரை நிலைநிறுத்துவது என்பதே ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா 15 பேருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சரி செய்ய முடியும்? இப்போ தலைவர் உட்கார்ந்து அந்த 15 பேரில் யார் கேண்டிடேட்டா, நல்ல கேண்டிடேட்டா, மக்களுக்காக நிற்கக்கூடிய கேண்டிடேட்டா அல்லது செலவழிக்கக்கூடிய கேண்டிடேட்டா இருக்காங்களான்னு ஆய்வு வேலைகள் போயிட்டு இருக்கு. அது சரியாக முடிஞ்சிருச்சு, இப்போ நெருக்கி முடிஞ்சிருச்சு. 234 தொகுதி வேட்பாளர்களையும் 29ஆம் தேதி அறிமுகம் செய்து 30ஆம் தேதி வேட்புமனுக்களை தொடங்க இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். விஜய் அவர்கள் இப்போ நேரடியாக இந்த விவகாரத்தில் இப்போ இந்த பொன்ராஜோடைய விவகாரத்தில் வந்து நேரடியாகவே கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக அவர் வந்து கன்சல்ட் பண்ணி இறங்கியிருக்கிறார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ விஜய் அவர்கள் நிறைய இடங்களில் வந்து நேரடியாக களத்துக்கு வர மாட்டாரு, அரசியலை நேரடியாக வந்து அணுக மாட்டாரு, பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டாருங்கிற விமர்சனம் இருக்குல்ல. இப்போ அவர் ரொம்ப செலக்டிவாக இருக்காரோ? ஏற்கனவே இந்த கரூர் விஷயத்தில் திமுக கும்பல் ஒரு செய்தியை கசிய விட்டது. வண்டி பேருந்துக்குள் திருஷா இருந்தார்கள், கீர்த்தி சுரேஷ் இருந்தார்கள், அப்படிலாம் ஒரு செய்தியை கசிய விட்டு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நினைவு சிபிஐ விசாரணை வந்தது. திருஷாவையும் கீர்த்தி சுரேஷையும் கூப்பிட்டாங்களாம். அதுக்கு ஒரு பெரிய சவுக்கடி சிபிஐ இன்றைக்கி கையில் எடுத்துக்கல. திமுகவுக்கு வெக்கம் இல்லை, மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றா கிளப்பி விட்டுட்டே இருப்பீங்க. அதுக்கு பதில் நாங்கள் செய்யலை. சிபிஐயே இன்றைக்கி அவர்கள் வண்டிக்குள் பேருந்துக்குள் இருந்தார்கள் இவங்க தான் கிளப்பி விட்டாங்க இல்லைங்கிறது இப்போ சிபிஐ மூலமாக ப்ரூஃப் ஆகிருக்கு. அப்போ தொடர்ந்து ஒரு இழிவு செய்கிற வேலையை இந்த திமுக கும்பல் செய்து கொண்டிருப்பதால் எல்லை மீறி போய்விட்டார். எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறார். எங்கள் கட்சி பெண்களை சொல்லுவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண்கள் சமூகத்தையே இழிவுபடுத்துகிற சொல்லாக இந்த பொறுக்கி ராஜு வந்து சொல்லும் பொழுது தான் எங்கள் தலைவர் எமோஷனல் ஆகிருக்கு, கோபப்பட்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கி வந்து இங்கே டிஜிபி இல்லை, ஒன்றும் இல்லை, பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி வேலை செய்வாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இந்த அரசு என்பது ஒரு டிஜிபியை கூட நியமிக்க வக்கில்லாத இந்த அரசு யார்கிட்ட போய் நாங்கள் முறையிடுவது? அப்போ சட்டத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்ததற்கு பிறகுதான் எங்கள் தலைவர் நேற்று உங்களுக்கு தெரியும் மாபெரும் நிகழ்ச்சியை பனையூரில் நடத்திவிட்டு காங்கிரஸ் இன்றைக்கி இரண்டாக பிளந்து போய்விட்டது. காங்கிரஸ்லேருந்து மிகப்பெரிய ஆற்றலாளர்கள் இன்றைக்கி தாவேக்காவில் ஐக்கியமாக இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை முடித்த கையோடு கூட்டமே சேர்ந்தாலும் பரவாயில்ல, யாருக்கும் தெரியாமல் நாம் போய் டிஜிபியை சந்தித்து இதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து போய் இன்றைக்கு புகார் அளித்திருக்கிறார்கள் என்றால் இதுவரை நடவடிக்கை இல்லை. ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மகத்தான தலைவர், கிட்டத்தட்ட இன்றைக்கி 16 மணி நேரம் ஆச்சு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மனுவை கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் இது என்ன அரசா இல்லை வேறு எதுவும் நடந்து கொண்டிருக்கிறதா? தேர்தல் கமிஷன் உண்மையிலேயே இதை வந்து எடுக்கணுமா இல்லையா? இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எங்கள் தலைவர் வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எங்கள் தலைவர் வெளியில் வர மாட்டார், பனையூரை விட்டு வெளியில் வர மாட்டார், அங்கே படுத்துக்கொள்வார், இங்கே படுத்துக்கொள்வார், அதில் இருப்பார், இதில் இருப்பார். இது எல்லாம் பெண் நிறுவனத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட படுபயங்கரமான புழுகுனி மூட்டைகள். ஆனால் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நரேட்டிவ் திமுக சார்பில் இருந்து பெண் நிறுவனத்தின் மூலமாக ஒரு நரேட்டிவ் பெரிய நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா பெண்களுக்கு எதிரான கட்சி தாவேக்கா அப்படின்னு உருவாக்கணும். இதை உருவாக்குறதுக்கு தான் பெண் நிறுவனம் இவ்வளவு போராடுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே இன்றைக்கு தளபதியை தலைவர் விஜயை முதல்வராக்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயலாற்றி கொண்டிருப்பதால் இந்த வேலையை திட்டமிட்டு பெண்களுக்கு எதிரானவன் விஜய், பெண்களுக்கு எதிரான இயக்கம் தாவேக்கா, பெண்களுக்கு எதிரானவர்கள் இந்த கூட்டம் என்றெல்லாம் ஒரு வரையறை செய்வதற்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கு பெண் நிறுவனம் திமுக கும்பல்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சொல்லுகிறோம், சொல்றதை விட சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். சட்டம் அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற ஏற்கனவே இந்த மாதிரி பேசியிருக்கான், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி இதே பொன்ராஜ் என்கிற இந்த பொறுக்கிராஜ் வந்து சில விஷயங்களை பெண்கள் விஷயத்தில் கட்டவிழ்த்து விடப்படும். ஆக தொடர்ந்து இவனுக்கு இதே வேலையாக இருப்பதால் அவனை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு, இப்போது சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து ஒரு நரேட்டிவாக வந்து திமுக கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை தான் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இது வரைக்குமே திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் டிவிக்கு கொண்டு வர்ற முயற்சி பண்ணாலும் கூட இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் கூட வந்து யாருமே கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுதில்லை. இப்போ இதை கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிறப்போ உங்கள் மேலே முழுசாக வந்து எந்த ஒரு கட்சிக்கும் நம்பிக்கை வரலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் கூட்டணியை விட ஒரு கட்சி பாதி பேர் வந்து எங்கள் கட்சியிலே சேர்றாங்கன்னா அது பெருசாக கூட்டணி சேர்வது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கூட்டணி பெர்செப்ஷன் அப்படிங்கிறது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் வாய்ந்தது இல்லை. இப்போ மக்கள் அதுதானே இங்கே வந்து தேர்தலில் வந்து ஒவ்வொரு வியூகத்தையும் வந்து கட்டமைக்க நீங்கள் சாதி கட்சிகளை மதவாத கட்சிகளை சேர்த்துக்கொண்டு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வைக்கிறது எங்களுக்கு அழகல்ல. நாங்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக
உறுதியாக மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், மக்களோடு சந்தித்திருக்கிறோம். நிறைய இயக்கங்கள் எங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சாதிய மதவாதன்ற கான்செப்ட் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எதுக்கு கூட்டணிக்கு அழைக்கணுங்கிறேன்? கூட்டணிக்கு வந்து நீங்கள் அழைக்கணும். நாங்கள் யாரையுமே அழைக்கலையாச்சு. இருங்க, அந்த நரேட்டிவை செட் பண்ணுறதும் திமுக தான். அவர்களே நேரடியாக சொன்னார், வந்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு முறையான பிரதிநிதித்துவம் கொடுப்போம்னு சொல்லு. இது வந்து இன்னைக்குள்ள அஜெண்டா மட்டும் இல்லை, கட்சியில் நேரடியாக சேர்ந்து இந்த தேர்தலுக்கான அஜெண்டா மட்டும் இல்லை, எங்களுடைய பிரதான கொள்கைகளில் அது உண்டு. எந்த தேர்தலுக்கு அது போய் தேர்தலுக்கு வந்தால் தானே அடுத்த கட்டமாக அதுக்கு கூட்டணி கட்சிகளுடைய அது நீங்கள் யாரை கேட்கணும்? வராதவங்களை போய் கேளுங்க. நாங்கள் ஏன் அதுக்கு பதில் சொல்லிட்டு அதை தான் கேட்குறேன். ஏன் உங்களுக்கு மேலே நம்பிக்கை வரலையான்னு கேட்குறேன். நான் ஒன்று இன்னும் நம்பிக்கை வரல அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்பிக்கை வருது வரலைங்கிறது விஷயம். அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னன்னா, எங்கே பேரம் பேசலாம், எப்படி பேரம் பேசலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசலாம். உங்கள் கூட்டணிகளை வந்தால் அது நல்ல கூட்டணி, மற்ற கூட்டணிக்கு போனால் அது பேரம் பேசுகிற மாதிரி. இருங்க, நாங்கள் பத்மநாபன் ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்கிறார். நேற்றைய தினம் கூட்டணி கட்சி தலைவராக நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி வந்திருக்கிறாரு. நாங்கள் அதை வரவேற்றுக்கிறோம். பாண்டிச்சேரியில் டிவிகே கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கே பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணது தாவேக்கா தான். அதை ஏன்னா இருக்கிறவங்கலாம் பாஜகவிலேருந்து டிவி கேட்க வந்துட்டாங்கல்ல. ஆமாம், எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு நரேட்டிவ் பாஜகவிலேருந்து இருந்து எல்லாருமே டிவி கேட்க வந்திருக்கிறாங்க. பாஜகவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பாஜகவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதிமுகவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள்ன்ற பேரில் இன்றைக்கி வந்து டிவி கேட்க வந்திருக்கிறாங்க. பாஜகவால் செயலாற்றினவங்க, அதிமுகவில் செயலாற்றினவங்க. இன்றைக்கி டிவி கேட்க வந்து இன்றைக்கி அவங்களுக்கு உடனே வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ இங்கே வந்து இத்தனை ஆண்டு காலமாக கட்சியினுடைய கட்சிக்கு முன்னாடி இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடின பாடுபட்ட தொண்டர்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் தப்பாக கேள்வி கேட்குறீங்க. அஷானான்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய அசனா கே அசனா. அவர் காரைக்கால் இருங்க காரைக்காலில் அவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அந்த ஜாம்பவான பாரதிய ஜனதா என்ன இழிவுபடுத்தியது, கேவலப்படுத்தியது. அவர் வந்து அதிமுக காரரு. இருங்க, பாஜக கூட்டணியில் போனதுனால அவர் வெளியில் வந்துட்டார். இருங்க, அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டார். அது உங்களுக்கு தெரியும் தானே? அவருக்கான தகுதி அங்கே உருவாக்கப்படவில்லை. அவர் அது வந்து தகுதி இறக்கமாக வைத்திருந்தார்கள் அஜானா. இன்றைக்கி அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு அவர் கிட்டத்தட்ட காரைக்கால் தெற்கு தொகுதியில் இப்போ போட்டியிடுகிறார். ஒன்று. ரெண்டாவது, சாய் சரவணன் உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர். அவரும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். மிக மிக சாதி சொல்லி இழிவாக பேசிய காரணம், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பாரதிய ஜனதா பயன்படுத்தியதால் பாரதிய ஜனதா மட்டுமல்ல அதிமுகவும் பயன்படுத்தியது. அப்போ அதை தூக்கி போட்டு இன்னைக்கு என்ன செய்கிறாரு? ஒரு சமூக கட்டமைப்பு சரியாக இயங்குகிற ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை பறைசாற்றுகிற விதமாக இன்றைக்கி சாய் சரவணன் வந்து என்னென்னா திருபுவனை தனித்தொகுதியில் இன்றைக்கி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். ஆக புறக்கணிக்கப்பட்டவர்கள், அப்புறப்படுத்தப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் நிற்கதியாக நின்றவர்களுக்கு நிழலாக இருக்கிற மாபெரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இதை செங்கோட்டையை பிரதிபலிச்சிருக்கிறார். அந்த கட்சிகளில் பொருட்டா மதிக்காதவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அப்படித்தான் எடுத்துக்கணும். நாங்கள் அவர்களை மனிதர்களாக மதிக்கிறோம், மாந்தர்களாக மதிக்கிறோம், இன்னும் சொல்ல போனால் மாமனிதர்களாக மதிக்கிறோம். அதனால் மக்கள் சேவையாற்றி இருக்கிறாங்க, மக்களுக்காக களத்தில். இன்னொரு கேள்வி, புதுச்சேரி மாநில தலைவராக பாஜக மாநில தலைவராக இருந்து சாமிநாதனை கொண்டு வந்து புதுச்சேரி நிப்பாட்டுறீங்க. அப்போ அவரே ஒரு மாநில தலைவருக்கே இங்கே புறக்கணிப்பு இருக்கிறது என்றால், அவமானம் இருக்கிறது என்றால், அப்போ என்ன சொல்வது? அது என்ன கட்சியா? இல்லை, இது புறக்கணிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இன்னொரு பார்வையிலே பாஜக RSS ஊடுருவல் தாவைக்குள்ளே நீங்கள் எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்க, இங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கொள்கை ஏற்றவன் தான் உள்ள வர முடியும். இன்னைக்கு வந்து சுவாமிநாதன் லால்பேட்டையில் கொண்டே நிப்பாட்டி இருக்கிறோம்னு சொன்னால், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிங்கிற கோட்பாடு ஏற்றதுனால தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நீங்கள் இலையுதிர் கட்சிக்கு வந்துட்டு அது போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இலையுதிர் காலம் தொடங்கி பூக்காலம் தொடங்குகிற நேரம் இது. ஆக ஒரு கொள்கை இலையுதிர் காலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தமிழர் பல முடியும். ஆக இன்றைக்கு புதியவர்களாக, அதனால் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பழையனையெல்லாம் உங்கள்கிட்ட கழிச்சு விட்டு இருக்காங்க. இல்லை, அவமானப்படுத்தப்பட்டவர்களை எங்கள் கட்சிக்கு அரவணைக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். இது தவறா? சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் கேட்டீங்க, தமிழக வெற்றி கழகத்தில் உழைத்தவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துகிறீர்கள். இல்லை, நீங்கள் மண்ணாடி பங்கு பாரதிதார் ரொம்ப ஏழ்மை குடும்பத்திலேருந்து பிறந்து வந்து மாவட்ட செயலாளராக, அவருக்கு இன்றைக்கி அங்கே வந்து கேண்டிடேட்டாக நம்ம வந்து நிறுத்தியிருக்கிறோம். அது முதலியார்பேட்டை மணிபாலம் தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறது, அவருக்கு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அங்கீகரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பூக்கடை ரமேஷ் வில்லியனூர் தொகுதியில் இன்றைக்கி களத்தில் நிற்பார். இவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை தியாகம் செய்த தோழர்கள். நீங்கள் கேட்டதுக்காக நான் 28 பேரையும் நான் 6 பேரை தவிர 6 பேர் தான் மாற்றுக் கட்சியிலிருந்து இங்கே வந்தவங்க. மீதம் 22 பேர் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு உழைத்த பெருமக்கள். அதுவும் அன்றாடங்காய்ச்சி மக்கள். அவர்களை இன்றைக்கி எங்கள் தலைவர் அங்கீகரித்திருக்கிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் பாருங்கள், முன்னாள் IG ஒருத்தர் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட, இங்கே ஏழ்மையாக இருக்கிறவனை போட்டியிட வைக்கிறதும்
ஐஜி பொறுப்பில் இருந்தவரையும் போட்டியிட வைக்கிறதும் ஒரே சமமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த தத்துவத்தை இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகம் நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதற்கு சான்றுதான் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இன்னைக்கு வேட்பாளர்கள் பட்டியல். அதோடு மட்டுமல்ல, பாகூர் எக்ஸ்எம்எல்ஏ அதிமுகவில் இருந்தவர் இன்னைக்கு அவர் தனவேலு அவரும் பாகூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்காக மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை முழுமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில் தான் எல்லாரையும் இன்னைக்கு நாங்கள் அரவணைக்கிறோம். நேற்று என்ன நடந்தது? செல்வம் காங்கிரஸ் இயக்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அந்த கட்சியை இரண்டாக பிளந்து இன்றைக்கு எங்கள் இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் என்றால் காங்கிரஸுக்கு இங்கே மூடு விழா நடத்தப்படுது. அது திமுக கும்பல்களால் மூடு விழா நடத்தப்படுகிறது. நீ எழுதி வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு பிறகு நிறைய கட்சிகளுக்கு இங்கே மூடு விழா திமுகவை நடத்தப்படும். இங்கே திமுக காங்கிரஸுக்கு ஒரே பிரதிநிதித்துவம் கொடுத்து 27 சீட்டு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே 5 கேண்டிடேட்டை திமுகவுக்கு எதிராகவே நிப்பாட்டுறாங்க. அப்போ அப்படிங்கிறப்போ அதில் அது மட்டும் அது தொடக்கம். நீங்கள் அது தொடக்கம். விடுதலை சிறுத்தைகளே 3 வேட்பாளர்கள் நீங்கள் களமிறக்குகிறது. அப்போ பாண்டிச்சேரியில் இந்த தேசிய முற்போக்கு கூட்டணி உடைபட்டு விட்டது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் விரைவில் உடையும். இன்னும் தொகுதி ஒதுக்கல இல்ல, நீங்க பொறுத்துருங்க. நீங்க காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் காலி பண்ணதே திமுக தான். என்ன செஞ்சாங்க? 30ஆம் தேதி, அதாவது பொறுத்து காக்க வச்சு சீட்டுன்னு சொல்லி நாமினேஷன் தேதியே முடிஞ்சு போச்சு. ஆக தன்னிச்சையாக காங்கிரஸ் சில பேர் அங்கே போட்டியிட இப்போ அவங்களும் அங்கீகரிச்சிருக்கிறது காங்கிரஸ் என்றால் திமுகவுடைய நோக்கம் பாரதிய ஜனதாவின் நோக்கமும் ஒன்றாக இருக்கிற ஒரு கட்சியை அழிக்க வேண்டுமானால் இந்த 2 கட்சிகளிடம் பாடம் படிக்க வேண்டும். அப்படித்தான் காங்கிரஸ் அழிக்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ திமுக இன்னொன்று விடுதலை சிறுத்தைகளை அழிப்பதற்கு திமுக இங்கே முயற்சி செஞ்சு வாங்க கூட்டணியில் இருப்போம் சொல்லவே இல்லையே. இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 3 வேட்பாளர்களை தனியாக நிறுத்தி இருக்கிறார். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் சீட் ஒதுக்கட்டும். எத்தனை கட்சிகள் நான் முதவே சொன்னேன். தனியரசு ஏன் வெளியில வந்தாரு? சீட்டு கொடுக்கல. இப்போ அவர் எங்க போவார்? இப்போ வேல்முருகனை காலையில் ஒரு பேட்டியில் சொல்றாரு, எதிர்காலத்தில் நாம் தமிழரும் நாங்கள் ஒன்றாக நிற்போம். ஏன் இவ்வளவு நாளா நிக்கல? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அண்ணன் வேல்முருகன் சீமானை ஏற்றுக்கொள்கிற போது ஏன் எங்கள் தலைவரை ஏற்க முடியவில்லை? அவருக்கு அங்கே யூக இடிக்குது. ஏன் அவர் தமிழர் இல்லையா? விஜய் தமிழர் இல்லையா? அட்டாக் பண்ணியிருக்காருல்ல உங்களை. டக்குன்னு போய் சேர்ந்தனா அதுக்கான அதுதான் எப்போதும் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இது சொன்னாங்கன்னா, எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை விடணுங்கிறத கணிச்சு விடணும். எல்லாத்தையும் மானாபோக்கில் நீங்கள் அடிச்சு விட்டா அது நல்லா இருக்காது. இன்னைக்கு அதான் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு விஷயம், நாங்கள் திறந்த கதவாக இருக்கிறோம். தமிழகம் யாரை உள்ளே சேர்ப்பது யாரை வெளியில் விடுவது என்பது எங்கள் தலைவருக்கு நன்றாக தெரியும். எல்லா அரசியல்வாதிகளையும் அவர் கரைச்சி குடிச்சு வச்சுக்கிறார். சாமானியனாக என்னையே அவர் கரைச்சி குடிச்சிட்டு தான் எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை வழங்கியிருக்கிறார், என்னுடைய செயலாற்றலை பார்த்து கொடுத்திருக்கிறார் என்றால், ஆக சாமானியனாக இருக்கிற என்னையே இவ்வளவு தூரம் அவர் கண்காணிக்கிறார் என்றால் ஒரு அரசியல் தலைவரை எப்படி கவனிப்பார் கண்காணிப்பார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில் 30 அதில் 2 சீட்டு கூட்டணி கட்சியை கொடுத்துருக்கு. 30 தொகுதியும் வெல்ல காத்திருக்கிறது. ஏன்னா எங்கள் தலைவர் விரைவில் 3ஆம் தேதின்னு தகவல் வருகிறது. 3ஆம் தேதி பாண்டிச்சேரி மாநிலம் அதிர காத்திருக்கிறது. காரணம், எங்கள் தலைவர் ஒரு நாள் சுற்றுப்பயணத்தில் அங்கே என் போன்றவர்கள் கிட்டத்தட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் 20 பேரை களமிறக்க காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். எல்லாம் லிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் உங்கள்கிட்ட நான் இந்த மாதத்தில் நான் கொடுக்குற கடைசி பேட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்பு கொடுக்குற கடைசி பேட்டியாக கூட இது இருக்கலாம். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் நாங்கள் ஒரு பறக்கும் படையை போல பிரச்சார பறக்கும் படை தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழகம் அதிர காத்திருக்கிறது. எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுகவும் திமுகவும் காத்திருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளரையும் தோல் உரிப்போம். எல்லா லிஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். தனிப்பட்ட ரீதியில் நான் எல்லா லிஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 234 தொகுதியில் எவன் போட்டி விடுறான், அவன் அள்ளுச்சில்லுகள் என்னங்கிறத உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக தமிழக வெற்றி கழகம் சும்மா சளைத்த இயக்கம் அல்ல. முதல் குழந்தை, ஒரு குழந்தை தேர்தலை சந்திக்கிறது, தவழுகிற குழந்தை தேர்தலை சந்திக்கிறது, தடுமாறவில்லை, தட்டிக்கட்டு போகவில்லை, தடம்பதிக்க காத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்றால் ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியை நம்பி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். பாருங்க, ஒரே நாளையில் 5 தொகுதியில் சென்னை கதறப்போகிறது. நிச்சயமாக ஐத்தமிழ் அங்கே செல்லும் என்று நான் நம்புகிறேன். காரணம், ஐத்தமிழ் சேனலுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும். ஏன்னா தொடர்ந்து எங்கள் இயக்கத்தை பற்றியும் எங்கள் இயக்கத்தினுடைய வளர்ச்சியையும் பற்றி பேசுகிற காரணத்தால், எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கொள்கைகளை உள்வாங்கிய காரணத்தால் நாங்கள் சொல்லுகிறோம், 5 இடங்களுக்கு நீங்கள் வாருங்கள், 5 தொகுதிகளுக்கும் வாருங்கள். மக்கள் அலையை நீங்கள் யோசியுங்கள், மக்கள் கொடுக்கிற செல்வாக்கை பாருங்கள், மக்கள் உங்களுக்கும் அங்கீகாரம் கொடுப்பார்கள். தமிழக வெற்றி கழகத்தை ஐத்தமிழ் ஆதரித்தார். மாற்றுக்கருத்தில் நீங்கள் திமுக ஆதரிச்சுன்னா காரி துப்புவாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிக்க ஐத்தமிழ் வர வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறோம். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் தெரிவிக்கிறேன். நன்றி.